Ready, sir? Sir, ready, sir? Chin out, madam. Ready, ready, பாருங்க. Ready, sir? Ready, sir? Ready, ready? அடுத்ததாக பட்டிமன்றம் ஆரம்பிக்கப்படுகிறது. சென்னை உயர்நீதிமன்ற சார்பாக இன்றைய தினம் சிறப்பாக இந்த புகழ் விழாவானது சங்கத்தின் சார்பாக கடந்த 14 ஆண்டுகளாக இந்த ஆண்டு 15வது ஆண்டாக சிறப்பான இந்த விழாவிலே அரசு பிரபாகர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசுகிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் புத்தர் கலைக்குழு என்ற கலைக்குழு நிகழ்ச்சி தற்போது புலவர் ராமலிங்கம் தலைவர்கள் பட்டிமன்றம் நடைபெறுகிறது. இந்த விழாவிலே பங்கேற்றார்கள். அதே போல மற்ற வழக்கை சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் குறிப்பாக மெட்ராஸ் பார் அசோசியேஷன் சேர்ந்தவர்களும் பெண் வழக்கை சங்கத்தின் மிக சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சி தற்போது நடைபெற்றிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் அவருடைய சங்கத்தின் சார்பாக பொங்கல் வாழ்த்துக்கள். வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே இருக்கும் அப்படியே நில்லுங்க நில்லுங்க. ரொம்ப ஆர்வமா நல்ல தலைப்பா நான் ஒரு 10 தலைப்பு கொடுத்தேன். நல்ல தலைப்பை நல்ல ஒரு கலகலப்பா பேசுங்க சார். ஏன்னா இன்னைக்கு சிரிக்கிறதுக்கு தான் ரொம்ப பஞ்சமாவே இருக்குது மக்கள் மத்தியில். நாங்கள்லாம் ரொம்பவும் சிந்தனையாகவும் பேசக்கூடியவங்க தான். ஆனாலும் கூட ஒரு சிரிப்புக்கு பஞ்சம் இருக்கக்கூடிய ஒரு காலமாக மனிதனுக்கு மட்டும்தானே சார் அந்த சிரிக்கிற வரத்தையை கொடுத்துருக்கிறான். அதனால்தான் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும்னு அம்பலத்தாடும் எம்பெருமானுடைய ஆடல் திருக்கோலத்தை பாட வந்த நாவுக்கரசர் கூட குமிழ் சிரிப்பும்னு இறைவனுடைய முகத்தையே பொலிவுபடுத்துவது அவருடைய சிரிப்பு தான் என்று சொன்னார் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இன்னைக்கு உறவுகள் மத்தியிலே இருந்த போது கிடைத்தது, இப்ப கருவிகள் மத்தியில் இருக்கிற போது கிடைக்கல. பண்பாடுனா என்ன, நாகரிகம்னா என்ன, ஒரு சுருக்கமாக நான் 10 நிமிஷம் பேசி அவங்கள பேச விட்டுறேன். பண்பாடு என்பது நம்முடைய அகத்தை சார்ந்த ஒழுக்கங்கள். நாகரிகம் என்பது